பாட்டி ஆகும்? இதோ பக்கத்துல வந்துட்டோம்டா கண்ணு. ஏன் கேக்குற? இல்ல பாட்டி, இன்னைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதான் சீக்கிரமா போகணும். ஓ, இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாம். அம்மா, நிலா பண்ற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே நம்ம விஜயக்கா பண்ற மாதிரியே இருக்குல்ல. இப்படிதான் அக்கா காலேஜ் படிக்கும்போது செமஸ்டர் எக்ஸாம்னு வந்துட்டா அவ்வளவுதான். சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் எந்த நேரமும் புக்கும் கையுமாவே இருப்பா. நம்ம நிலாவும் கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம அப்படியே அக்காவை உரிச்சு வச்ச மாதிரி இருக்கா. ஆமாண்டா, அம்மாக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்கா. என் பேத்திக்கு படிப்புல இருக்கிற ஆர்வத்துக்கு படிச்சு பெரிய ஆளா வருவா பாரு. பாட்டி, ரெண்டு பேரும் பேசாதீங்க, நான் படிக்கணும்ல. அப்படியா தங்கம்? சரி சரி படி, நான் ஒண்ணும் உன்னை தொந்தரவு பண்ணல. பாட்டி, என்னடா தங்கம்? இதுக்கப்புறம் தினமும் நீங்களும் மாமாவும் தான் என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவீங்களா? ஆமா செல்லம், அம்மா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பாக்குற இடத்துல நின்னு நின்னு கஷ்டப்படுறாள்ல, அதான் மேல இன்னும் சிரமப்படுத்த வேண்டான்னு நானும் மாமாவும் உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வரலான்னு இருக்கோம். அப்படியா? சரி பாட்டி. ஏனிலா, பாட்டி கூடயும் மாமா கூடயும் ஸ்கூலுக்கு வரது உனக்கு பிடிக்கலையா? அம்மா கூட தான் போவியா? அப்படி இல்ல பாட்டி, அம்மா கூட போனா வண்டியில போகும்போது ஜாலியா பேசிக்கிட்டு நான் வண்டியில வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவேன், அதான் கேட்டேன். அதுக்கு என்ன நிலா, உனக்கு வண்டியில போகணும் அவ்வளவுதானே. நாளையில இருந்து நான் உன்னை பைக்லயே கூட்டிட்டு போறேன், ஓகேவா? நிலா குட்டி, நீ எங்க கூட வரதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். கூடிய சீக்கிரமே உன்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு இன்னொருத்தரும் வந்துருவாங்க. அவரு கூட நீ ஆசைப்பட்ட மாதிரி பைக்ல ஜாலியா பேசிக்கிட்டு எங்க வேணாலும் போலாம், சந்தோஷமா இருக்கலாம், சரியா? இன்னொருத்தரா? யாரு பாட்டி அது? அது வேற யாரும் இல்ல, உன் அப்பா விக்ரம் இருக்காருல்ல, அவர்தான். என்னம்மா சொல்ற? அது எப்படிமா நடக்கும்? அவர் தான் எங்க இருக்காருன்னே தெரியாதேம்மா. ஏமா தேவையில்லாம நிலா மனசுல ஆசையை வளர்க்குற? நான் ஒன்னும் தேவையில்லாம ஆசையை வளர்க்கலடா. நிலாவுக்கு அவங்க அப்பா இருக்காருல்ல, கூடிய சீக்கிரமே அவர் எங்க இருக்காரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு விஜயோட சேர்த்து வச்சிருவேன். நான் நினைச்ச மாதிரி அப்படி மட்டும் நடந்துட்டா நான் சொன்ன மாதிரி நிலா அவ அப்பாவோட சந்தோஷமா இருப்பால. என்ன நிலா? இல்ல. என்ன இல்ல? நான் ஹாப்பியா இருப்பேன்னு சொன்னீங்களே, அது இல்லன்னு சொன்ன பாட்டி. ஏன் அப்படி சொல்ற? உனக்கு அப்பா வேணாமா? என் அம்மாக்கு வேண்டாதவங்க யாரும் எனக்கும் வேணும். என் அம்மாக்கு பிடிக்காதவங்க எனக்கும் பிடிக்காது. அன்னைக்கே நீங்க அம்மாவோட காலேஜ் போட்டோவை காட்டும்போது அம்மா எப்படியெல்லாம் கோவப்பட்டாங்க, உங்களே திட்டினாங்கல்ல. நிலா, அது ஏதோ உங்க அம்மா கோவத்துல பேசிட்டாமா, நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. இல்ல பாட்டி, என் அம்மா பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க நிஜமா தான் பேசினாங்க. என் அப்பா பத்தி நீங்க பேசும்போதெல்லாம் அம்மா கண் கலங்கி அழுவாங்க, நான் பார்த்திருக்கேன். என் அம்மா அழக வைக்கிற யாருமே எனக்கு வேணவே வேணாம். எனக்கும் அவரை பிடிக்காது. இவ்வளவு நாளா என்னையும் அம்மாவையும் பார்க்க வராதவரு இதுக்கப்புறமும் அவர் வரமாட்டாரு, வரவும் வேணாம் பாட்டி. நிலா, இல்லம்மா உங்க அப்பா. மா என்னம்மா சின்ன பிள்ளைகிட்ட போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்க? இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா? நிலா, உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நீ படி. பாட்டி அப்படிதான் ஏதாவது தேவையில்லாம பேசிட்டே இருப்பாங்க. ஓகே மாமா. சிவா, என்னடா நிலா இப்படி பேசுறா? அவ அம்மா விட இவன் மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதாண்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் எப்படியாவது விஜய சமாதானப்படுத்தி
விஜய அவ புருஷன் கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இவ என்னடான்னா அவ அப்பா மேல இவ்வளவு வெறுப்பா காட்டுறா. விஜயவே சமாதானப்படுத்தினாலும் இவள சமாதானப்படுத்த முடியாது போல இருக்கே. மா நிலா குழந்தைமா. விஜயாக்கா என்ன சொல்றாளோ அததான் அவ பேசுவா. அவதான் தெளிவா சொல்றாள்ல, விஜயாக்காவுக்கு பிடிக்காதது அவளுக்கும் பிடிக்காதுன்னு. அதே மாதிரி விஜயாக்கா ஒரு வேளை அவ புருஷனை ஏத்துக்கிட்டானா நிலாவும் ஏத்துக்குவாமா. குழந்தைக்கு நம்ம சொல்றதுதான் சரி தப்புன்னு தெரியும். அதனால முதல்ல நம்ம அக்காவோட புருஷனை முதல்ல கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த விக்ரம கண்டுபிடிக்கணும். ம் அந்த விக்ரம் எந்த ஊர்ல இருக்காரோ தெரியல. அந்த கடவுள் என் வேண்டுதலுக்கு செவிசாச்சு எப்படியாவது அவரை காமிச்சு கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் காட்டுவாருமா. இத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நிலா காதுல விழுந்தது அவ போய் விஜயக்கா கிட்ட சொல்லிட்டா, அப்புறம் அக்கா திருப்பியும் கோவப்பட்டு உன்னதான் திட்டுவா. ஆமாண்டா, இந்த விஷயம் மட்டும் இவ அம்மாக்கு தெரிஞ்சது ருத்ர தாண்டவம் ஆடிடுவா. அப்பவே எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிதான் அனுப்பனா. தெரியுதுல்ல, அப்போ கொஞ்சம் சைலண்டா இருமா. என்னப்பா? ஒரு 10 மினிட்ஸ் இருடா. வீட்லயே சாப்பிட சொன்னா டைம் ஆயிடுச்சுன்னு ஓடி வந்துட்ட. பாட்டி உனக்கு டிஃபன் கொடுத்து விட்டுருக்காங்க, சாப்பிட்டு போ. அப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா, எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சுப்பா. இப்போதானடா பசங்களாம் வந்துட்டு இருக்காங்க, இன்னும் டைம்லாம் ஆகலடா. ஒரு 5 மினிட்ஸ் இரு. ஹாய் அங்கிள். ஏய் ஆய் நிலா. அங்கிள் இவங்க தான் என்னோட பாட்டி. இவங்க தான் என் மாமா, பேரு சிவா. ஹாய் சார். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நிலா ரொம்ப சமத்தான பொண்ணுமா. கியூட்டா அவ பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் தோணும். சின்ன வயசா இருந்தாலும் அவகிட்ட மெச்சூரிட்டி நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்ணுதான் தம்பி. என் பேத்தி அப்படியே அவ அம்மா மாதிரி. நல்லா வளர்த்துருக்காங்கம்மா. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கிளாஸுக்கு போறேன். கவேன் அடம் பிடிக்காம சாப்பிட்டு போ. ஐயோ, என்ன தம்பி இன்னும் அவன் சாப்பிடலையா? வீட்ல சாப்பிட வச்சு கூட்டிட்டு வரலையா? ஆமாமா, ஏதோ எக்ஸாம் இருக்குன்னு அவசர அவசரமா ஸ்கூலுக்கு ஓடி வந்துட்டான். அதான் இங்க வந்தாவது கொடுக்கலான்னு டிஃபன் எடுத்துட்டு வந்தேன். இந்த சாப்பிட மாட்டேங்கிறான்.